ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமினிக் அண்ட் லேடிஸ் பர்ஸ் மூவி ரிவ்யூ இதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியை வந்து யாரும் டேரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம் மேனன் அப்படிங்கிறத டேரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே மூவியோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருப்பார். கரண்ட்டாக வந்து ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியை வச்சு ரன் பண்ணிட்டு வருவார். அதனால் பெருசாக ப்ராஃபிட் இவருக்கு எதுவுமே கிடையாது, சும்மா தான் இருப்பார். அப்படி இருக்க டயத்தில் தான் வந்து இவங்க ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு பர்ஸை கொடுத்து இது யாரோட பர்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே இவரும் அந்த கேஸை எடுத்துக்கிட்டா எனக்கு என்ன ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. உடனே அவங்க சொல்லுவாங்க நீ தான் 4 மாதம் வாடகை கட்டல, அதை நீ கட்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவரும் இந்த கேஸை எடுத்து தீவிரமாக வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவார். இந்த பர்ஸ் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் இது ஒரு மலையாள மூவி அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கோங்க. மலையாள மூவியோட அதே ஜானரில் தான் இதுவும் இருக்குது. செகண்ட் ஹாஃப்குள்ளே தான் வந்து கிளைமேக்ஸ்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. உண்மையிலே வந்து நல்லா தான் இருக்குது. ஏன்னா வந்து கிளைமேக்ஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியல. மற்றபடி அந்த இன்வெஸ்டிகேஷன் பேசிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம தமிழ் மூவிஸில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு வந்து எந்தெந்த மூவிலாம் ரிலேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துப்பறிவாளன் மூவி ரிலேட் ஆகுது, பொம்மலாட்டம் மூவி ரிலேட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். கிளைமேக்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. இவங்க அடுத்தடுத்து மூவ் பண்ணிட்டு போகிற விதமும் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், ரைட்டிங்காக இருக்கட்டும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இதான் இந்த மூவி ரிவ்யூ. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூட மறுபடியும் எல்லாத்தையும் என்னோட சந்திக்கிறேன். பை பை, தேங்க்யூ.